ஹாய், இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ண வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈரமாக கட் பண்ணிங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் மிக்ஸி ஜாரில் அந்த ட்ரை பண்ண பீனட்ஸ் போட்டுக்கோங்க, வேர்க்கடலை போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஆட் பண்ணல, சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போது எல்லா மசாலாவுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த பூண்டு தான் இதோட டேஸ்ட்டே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணி இப்போ நல்லா ட்ரையாக அரைச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பவுட்ரு இருக்கும், ரொம்ப ஈரமாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்க டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி கொடுங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஸோ வெண்டைக்காய் அதிக நேரம் வெந்துடுச்சு அப்படின்னா அந்த உடஞ்சி போயிடும். ஸோ நமக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு க்ரன்ச்சியாக வராது. ஸோ லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டுருங்க வெண்டைக்காயை. வெண்டைக்காய் ஒரு 4 to 5 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இப்போது அந்த வெண்டைக்காயில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் வெண்டைக்காய் எல்லாத்துலேயுமே அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப கிளற வேண்டாம், மைல்டாகவே கிளறி கொடுங்க. ஸோ நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே பொரியல் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ரசம் தான் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.